சரி, நீ துவங்க. நவீனம்தான். அருமை. பாப்போம். ஓ, நல்ல குண்டம். இவ தந்துக்குரு இரு. அவை ஒன்றுமே சரியாக நகர்வதே இல்லை. அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாம் தெளிந்து விட்டது. அவை சாக்லேட்டால் தான் செய்யப்பட்டுள்ளது. ஹூரே! ஜூலி, பாரேன். நான் இதை அகற்றிக் கொள்கிறேன். பயப்பட வேண்டாம். இது சாக்லேட்டே. மிகவும் சுவையாகவும் உள்ளது. ஜூலி பயந்து விட்டாள். அதனால் அவளை அவ்வளவாக விட்டு விடலாமே. நான் எனது கொசுகர்களுடன் சரியாக இருப்பேன். நான் இது கனவில் கண்டேனா, இல்ல நிக்கோல் உறும்புகளை சாப்பிடுகிறாளா? வாங்க, இது உன் டர்ன். சுவை. ஓ, என்னை காப்பாற்று. வாங்க ஜூலி, இங்கே வந்து அதை திறக்க. என்ன? இத நம்பால முடியும். இந்த இரக்கமற்றவையிலிருந்து என்ன காப்பாற்றுங்கள். அவை உண்மையானவை மற்றும் நீங்கள் அவற்றை சாப்பிட வேண்டும். ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவை கடிக்குமா? நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய தாக்கம். நீங்கள் கிண்டல் பண்றீங்களா? இல்ல. அது பாரு, அவன் இருக்கான். அது மேலானதா? இல்லை 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 இல்லை, நான் நினைக்கிறேன். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். இங்கே மேசை இதோ. தொடங்கு. அழகா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஜூலி, உன் புகைப்படத்தை எடுக்கலாமா? சிரிச்சுக்கோ. கொஞ்சம் சூடாக இருக்கிறது. ஆஹா, அற்புதம். உன் படம் இதோ. அசிங்கம். இது ஒன்னே காமெடி. என்ன? இதுதான். என்னால் மன்னிக்கவும். ஏய், நீ என்னை பணத்துக்கு எனக்கு காட்டுங்க. அது பல சோகம். எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்டியா, நிக்கோல், நாம கூடிய புகைப்படம் எடுக்கலாம். அவள் பார்க்காமல் இருக்கும்போது நான் முகமூடி போட்டு கண்டு பயமுறுத்தி விடுவேன். அருமை. பார்ப்போம். அப்பா, ஒரு இளம் பெண் இருக்க முடியாது. அது நக்கலானது. பைத்தியம் என்றால் என்ன? தலையை திறந்து பார். ஓ, ஆஹா, எனக்கும் ஒரு கேமரா இருக்கு. வாழ்த்துகள். ஆனால் சுவையான பல அளவுக்கு கெட்டு. சரி, தெளிவாக இருக்கிறது. ஆம், இது சாக்லேட். ஓ, பாருங்கள். நான் பிளேட்டின் படத்தை எடுத்தேன். அது சாக்லேட் நிறமாகி விட்டது. அது செம்ம செம்ம. அதை எப்படி போடுவீர்கள்? எனக்கு மிகவும் பிடிக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு ட்ரீட் கொடு தயவு செய்து. என்ன? முடியாது. அதை நொடியில சாப்பிடி விடுவேன். பார்ப்போம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு கேமரா உள்ளது. ஏய், அதை திருப்பி கொடு. நான் சொன்னேன், திருப்பி கொடு. எங்கள் மேசை இப்போது சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்ப முடியாததானது. அற்புதம். ருசியானது. முதலில் போகலாமா? ஏ அப்பா, இது ஒரு மேஜிக் லாம்பு. பாரு ஜூலி, நான் இதை தேய்த்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாகிறேன். நம்ம பேசாம எந்த லெவலுக்கு பண்றோம்? அது எங்கே? என்ன? அவர்கள் உள்ளே நிற்கின்றனர். அருமை. எவ்வளவு சுவையான உணவு. எங்கள் நிகோல், அதை எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா?
உனக்கு உன் இடத்தில் இருக்கிறது. சரி, என்னிடம் உண்மையாக உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, அதை நான் திறப்பேன். சின்ன பரிசு தாளம் கொஞ்சம் வாங்கி ஏற்படும் என்ன? வாங்களே, நான் சக்தி வாய்ந்த கல்ப விருட்சம். 3 விருப்பங்களை சொல்லுங்கள். ஹலோ, 3 ஆசைகள் கேளுங்கள். ஓ ஆமாம், எனக்கு நிக்கோல் மாதிரி சாக்லேட் விளக்கு வேண்டும். என்ன? என்ன? அது செய்யப்படும். ஹே, நீ எங்க போன? விளக்கு எங்க? குட்டீஸ் இல்ல. கேரட். ஆமா. அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஓ ஓ, அதை பாருங்கள். இப்போது மிட்டாய் மழை குறுக்கிறது. அது ரொம்பவே குளுமையானது. அதை இப்போது நான் பருக போகிறேன். அட, இனிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சே. எப்படி இது? அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். என் விளக்கு கூட சாப்பிடக்கூடியதா இருக்கலாம். எழுதினே. ஓடுங்க. அப்படியா? இப்போது நான் 100 விழுக்காட்டு திருப்தி அடைந்திருக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், நானும் திருப்தியாக இருக்கிறேன். 3. சரி, 2. ஓ மை காட். நான் மிகவும் அதிர்ஷ்ட குறைவானவன். ஏண்டா? நீங்களா மீண்டும் வந்திருக்கிறோம்? நீங்கள் தான் முதல் ஒருவர். இல்லை, நீதான். சரி, கல், காகிதம், கத்தி. ஆமாம், நான் இதை பொறுத்தே சாப்பிட விரும்பவில்லை. இதை செய்யலாம். எப்படி? வாவ், என்ன இது? இது சாக்லேட். அப்புறம் சூப்பர். பாருங்கள், உள்ளே சாக்லேட் இருக்கிறது. அருமையானது. ரொம்ப பெரிது. ருசியாக இருக்கிறது. இப்போது உங்கள் முறை. வாருங்கள், நான் சாக்லேட்டை மிக விரும்புகிறேன். ஓ, ஒரு நிமிஷம், இது சாக்லேட் இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, நாம் உடனே சமையலறைக்கு செல்ல வேண்டும். இது அவர்களின் ஃப்ரிட்ஜ். பழுது இங்க பண்ணி கிடக்குது. அது போதும், நான் போதும் என்கிறேன். நன்றி நிக்கோல். பத்திரமா இரு. திறந்து பாரு. ஓ, என்ன ஒரு அழகான நாய். அது ஒரு இனிய குருவி. ஜூலி, எங்களின் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும். சிஏ ஷீப்ஸ். இது மிக குளிர்ந்தது. நீ பார்க்க விரும்புகிறாயா? பார்ப்போம். எனக்கும் ஒரு நாய் கிடைத்தது. வணக்கம் நண்பா. உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு இதை நிச்சயமாக பிடிக்கும். அது வித்தியாசமாக இருக்கிறது. அவனுக்கு பசிக்கவில்லை. நாம் விளையாடலாமா? தொடாத. போ. உங்களுக்கு இந்த பொம்மை எப்படி இருக்கிறது? உளம் எனலாம். உங்கள் விடிவு வருகை. வேலை செய்யவில்லை. இது ஏன் இத்தனை இனிய வாசனையாக இருக்கிறது? இது தெளிவாகவே தெரிகிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. எப்படி நான் யூகிக்கவில்லை? சுவையாக உள்ளது. ஐயோ, எதுக்கென்றதை பார்த்தீர்கள்? நாயை சாப்பிடுகிறார்கள். ஈவல் ஜூலியுடன் அவருடைய நீங்கள் எங்கே மகன். போகிறீர்கள்? உன்னை பார்த்து நான் பயப்பட்டு இருக்கிறேன். என்ன? ஓ, மன்னிக்கவும். ஒரு நகைச்சுவையான வணக்கம், மனிதன். நிகோல். பரவாயில்ல. ஆஹா, என் பிளேட்டில் மலமோ.
அந்த கொடுமையான ஈக்கள் அவை எல்லா இடமும் இருக்கின்றன. விரைவாக இங்கே வா, நமக்கு ஒரு அவசர நிலை உள்ளது. சரி, வணக்கம். இது அனைத்து தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் நான்? ஸ்மையர்ஸ் நேஷன் கேட். நான் மாமியில் எடுக்க ஒரு சிறு பையை எடுத்து வருகிறேன். இது உன்னை இனி தொந்தரவு செய்யாது. நன்றி. ஆம், வணக்கம். நிக்கோல், பொன் பாக்கம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, இனி என்ன செய்வது? நாம் சென்று பார்க்கலாம். பாவம். ஒரு நிமிடம் தருங்கள். இது உண்மையானது இல்லை. இது சாக்லேட். இதுவெல்லாம் சுமார்தான். நான் உனக்கு இதை சாப்பிட விட முடியாது. சரி, ஏதாவது முக்கியமானது. இதோ இந்த சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கு. ஆஹா, அடடா, நான் இங்க இருந்து கிளம்புகிறேன். படிப்பேன். அருமை. முதலில் நீ என்ன சமைக்க போகிறாய் என்பதை தேர்வு செய்வோம். ஓ, அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அருமை. எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் அதை கையாள முடியும். எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் தேவைப்படும். ஆனால் நீ என்ன கொண்டு வந்த? சாண்டா. எனக்கே தெரியவில்லை. இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ, நான் யோசித்தேன். எனக்கு என் குள்ளங்களின் உதவி தேவை. ஓ, இங்கே இவங்க இருக்கிறாங்க. என்ன கேக்குக்காக என்னை கொண்டு வந்தீங்கள்? வாவ், இது மிகவும் சுவையான கிரீம். நன்றி. மேலும் ஸ்பான்ஸ் கேக், மேலும் வெள்ளை சாக்லேட் கூட. அதுவே எனக்கு தேவையானது. என் நம்பிக்கையான உதவியாளர்களுக்கு நன்றி. நார்த் போலில் சந்திப்போம். ஹோ ஹோ ஹோ. என்ன, நீ இது முதல் முறையாக நான் குள்ளநரிகளை பார்க்கிறேன். சரி, சமையலை தொடர்வோம். பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோ பஃபை ஒரு கிண்ணத்தில் கலந்து விடுங்கள். ஒரே மாதிரியான கலவை கிடைக்க வேண்டும். எக்கை சேர்ப்போம். ஸ்பான் கேக்கின் மீது கிரீமை பிழிந்து பிறகு மற்றொரு ஸ்பான் கேக் அடுக்கை வைங்கள். இதை பல முறை மீண்டும் செய்ய வேண்டும். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமுடன் சமமாக்குகிறோம். வாவ், இது பச்சை கிறிஸ்துமஸ் மரமாக மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் விவரங்களை சேர்க்க வேண்டும். கிரீமில் இருந்து அழகான பச்சை மலர்களை கேக்கின் முழுவதும் பிழிந்து விடுங்கள். சரியானது. இப்போது இது கிறிஸ்துமஸ் மரம் போலவே தெரிகிறது. சிவப்பு மற்றும் பச்சை ஸ்பிரிங்கிள்களை சேர்ப்போம். வாவ், இது அருமையாக இருக்கிறது. இது அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் போல தெரிகிறது. வெள்ளை சாக்லேட்ல இருந்து ஒரு நட்சத்திரத்தை நமது கிறிஸ்துமஸ் மரத்தின் மிக மேலே உருவாக்குகிறோம். மைலி, என் கேக் உனக்கு எப்படி இருக்குது? அது குளிர்ச்சியானது. சாண்டா, நீ நல்ல வேலை செய்தாய். நான் ஒரு பனி மனிதன் கேக் செய்ய முடிவு செய்தேன். பாருங்கள், நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது பனி போல தேங்காய் சிப்ஸ்களை சேர்க்க போகிறேன். மூக்குக்கு பதிலாக ஒரு கேரட் கூட இருக்கும். சரி, இப்போது சாக்லேட் சாண்டாவை எடுத்துக்கொள்வோம். வாவ், இது என்னை போலவே இருக்கிறது. எல்லா பேக்கேஜிங்கையும் அகற்றிவிட்டு சாக்லேட்டை ருசிக்க வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த சாக்லேட் இடத்துல நான் இருக்க விரும்பவில்லை. சாண்டா, நீ என்ன பேசுற? உனக்கு பயமா? இது உள்ளே M&M's தான். இது எனக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் சேர்க்க உதவும். எப்படி அழகாக மாறி இருக்கிறது என்று நீயே பாரு. இப்போது சிறிய ஓரியோஸ் எடுப்போம். அவை என் பனி மனிதனின் கண்கள் ஆகும். தயார். இது மிகவும் அழகாக இருக்கிறது மைலி. நீ நல்ல வேலை செய்தாய். செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நான் அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஷேக் செம்மறியாடாக உள்ளது. நாங்கள் மென்மையான மிட்டாய் மற்றும் இனிப்பு மிட்டாய் கம்பியால் ஒரு விழா உருவாக்குகிறோம். முடிந்தது. Bon appetit. ஜஸ், வாவ், எல்லா கேக்குகளும் அருமையாக இருக்கின்றன. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, சரி, இந்த பனி மனிதன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறான். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஆம், எனக்கு இது பிடிக்கும். இந்த மூக்கு எதனால் செய்யப்பட்டது? ஓ, இது உண்மையான கேரட்டா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது.
நான் இதை இனி சாப்பிட மாட்டேன். இப்போது இந்த இனிப்பு பரிசை முயற்சிப்போம். வாவ், அது அருமையாக இருக்கிறது. உள்ளே சாக்லேட் கேக்குகள் உள்ளன. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த பரிசு பிடிக்கும். இது என்ன? ஓ, இது முழு கிறிஸ்துமஸ் மரம். எவ்வளவு குளிர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் நம்ப முடியாத அளவுக்கு சுவையா இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சாண்டா. ஓ ஓ ஓ நன்றி ஜெஸ். நீ எப்போதும் நல்ல குழந்தைகளின் பட்டியலில் இருந்தாய். எனக்கு வாழ்த்துக்கள். அட, இந்த முறை என்ன சமைக்க முடியும்? சரி, நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இந்த அஞ்சல் அட்டையில் என்ன இருக்கிறது? ஓ, கோகோவா. ஓ, எனக்கு இப்போதே அது தேவை. என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களுக்கு 2 பொருட்கள் மட்டுமே தேவை. பாலை மற்றும் சாக்லேட்டை பாத்திரத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதை சூடாக்கி கலந்து கொள்ள வேண்டும். வேலை முடிந்து ஒரு கடினமான இரவுக்கு பிறகு என் மனைவி எனக்கு இந்த பானத்தை அடிக்கடி தயாரித்து தருவாள். அதை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். நாம் கொஞ்சம் பனி கட்டிகள் சேர்க்க வேண்டும். நான் சில பனி துளிகள் செய்வேன். அதுதான். இப்போது அதை கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி. ஓ மைலி, நீ என்ன கண்டுபிடிச்ச? மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் பாக்கி குச்சிகளுக்கு நன்றி. இதிலிருந்து என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். பனி மனிதன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கோகோ தயாராக உள்ளது. சரி, எனக்கு சாக்லேட் பால் உள்ளது. அதை ஒரு கலக்கியில் ஊற்றி மால்டீசர்ஸ் மற்றும் கோகோவையும் உள்ளே சேர்க்கவும். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவோம். பிளெண்டரை ஆன் செய்யலாம். இது மிகவும் சுவையான சாக்லேட் காக்டெயிலாக இருக்கும். அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். பிப்பிங் கிரீமுடன் அலங்கரிக்கவும். மேலும் அதையும் சேர்த்து புத்தாண்டு இனிப்பு தூவல்களுடன் தூவவும் தயார். அட, மிகவும் அழகாக இருக்கிறது. ஏய், என் பால் எங்கே போனது? எனக்கு அது தேவைப்படும். இங்கே எனக்கு ஒரு நுடலா ஜாடி இருக்கிறது. அதில் மிகவும் குறைவாகவே உள்ளது. சாக்லேட் பாலை ஜாடியின் விளிம்பு வரை ஊற்றுங்கள். பாருங்கள், நான் ஒரு நகைச்சுவையான யோசனை கண்டுபிடித்தேன். நான் கிட்கேட்டை திரில் மீது வைத்தேன். கூல். சரியா? சிறப்பு. ஓ, சுவையா இருக்கு. எனக்கு கிட்கேட் மிகவும் பிடிக்கும். என் காக்டெயில் தயாராகினாரு. ஜெஸ், சீக்கிரம் சொல்லு, யார் வென்றார்கள்? வாவ், இதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இதை பரிசோதிப்போம். இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது நுடெல்லா கொண்ட ஜாரில் கோகோவாகும். விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் சுவை மக்காச்சோளமாக இருக்கிறது. சரி, வேறொன்றை முயற்சிப்போம். ஓ, இது மீண்டும் மார்ஷ்மெல்லோ மற்றும் கோகோவால் செய்யப்பட்ட ஒரு பனிமனிதன். அருமை, அதை நான் முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெல்லோ ஸ்னோமேன் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆனால் இந்த கோகோ மிகவும் குளிர்ந்தது. இல்ல, எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, இது என்ன? இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை சுவைக்கிறேன். ருசியாக இருக்கிறது. நான் செஃப் வென்றதாக முடிவு செய்தேன். ஆம், நான் வெல்வேன் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி ஜெஸ், நீ சிறப்பாக செய்தாய். கடைசி அஞ்சல் அட்டை மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என்ன சமைக்க போகிறாய்? என்ன ஒரு சுவாரஸ்யம். ஓ ஆம், அதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு கப் கேக் விரும்புகிறேன். விரைவில் தொடங்குங்கள். இது என் கையொப்ப உணவு. எல்லா பொருட்களையும் வாங்குவோம். முதலில் எனக்கு பாப் ராக்ஸ் தேவை. அவற்றை ஒரு சாஸ்பானில் கரைக்கலாம். எல்லா கிராமலும் திரவமாக மாறியதும் குச்சியை நீக்கலாம். இப்போது பலூனை ஊதுவோம். அது போதுமானது. அதை கிராமலில் மூழ்கவும். பின்னர் பந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிராமலில் மூடப்பட வேண்டும். சாண்டா, நீ எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக, பிரச்சனை இல்லை, நான் இதுல நிபுணன். நன்றி சாண்டா. நாங்கள் பந்தை அகற்றுகிறோம். அது கிராமேல் கோலமாக மாறியது. ஒரு சாக்லேட் கப் கேக் எடுத்து மேலே கொஞ்சம் கிரீமை பிழிந்து ஒரு இனிப்பு கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து அதை கிராமேல் பந்தால் மூடுகிறோம்.
அவளை பிரச்சனைக்கு ஸ்பிரிட்டு ஏதோ புரினான பொத்தாண்டு பந்து புஜமச்சிஸ் ஸ்டிக் பாயிட்டு திஜான் சூயா புரிகிசிஸ் ஓ ஒய் இந்த கப் கேக் எங்க போகுது எனக்கு ஒண்ணு வேணும் நீங்கள் மனசில் கொள்ள மாட்டீங்களே என்று நம்புகிறேன் சமையல்காரர் நான் ஒரு அழகான அலங்காரத்தை உருவாக்கியுள்ளேன் கிறிஸ்துமஸ் காலத்தில் பெண் பிறந்தவன் ஏர்ஸ் இன்டிவேட்டட் ரூடால்ஃப் we டாட்ஸ்க்கு பொண்ணரிச்சேன் வாவ் இது ஓவர்மேக் இருக்குது சாண்டா இந்த வாஃபிள் கோனில் ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா தயவு பண்ணி வாவ் நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இது ஐஸ்கிரீமாக மாறிவிட்டது. ஓ நன்றி இது மிகவும் சுவையாக இருக்கிறது நாங்கள் இதை ஒரு கப் கேக்கில் வைத்தோம் நாம் காதுகள் மூக்கு கண்கள் செய்கிறோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெஸ் முயற்சி செய்து பாரு. வாராய். ஹூரே கப் கேக்ஸ். அவை அனைத்தும் மிகவும் வித்தியாசமானவை. நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் பலூன் போல தெரிகிறது. ஓ இல்ல என் நாக்கு கிராமலில் உறைந்து விட்டது. நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை. சரி இத பற்றி என்ன? ஓ இது ஒரு மானை போல தெரிகிறது. எதுவும் விசித்திரமில்லை, ஆனால் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கும். இது என்ன? ஓ என்ன ஒரு அழகான கப் கேக் மற்றும் ஐஸ்கிரீம் மற்றும் கப் கேக் ஆகியவற்றின் சிறந்த சேர்க்கை. மிகவும் நல்லது. இதை யாராவது கண்டுபிடித்தவர் நிச்சயமாக வென்றார். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. ஹூரே வெற்றி எனது. அவள் என் யோசனையை விரும்பினாள். வருமா காத்திரு. இது டோரிடேஸ் தானா? அப்பா அப்படி ஒரு கேக் இருக்கு. இந்த கருப்பு கிண்டர் சர்ப்ரைஸ் ஆர்வமூட்டும். இதை தொடங்குறேன். மைலி எனக்கு என்ன? நானும் கூட மக்காரூன் கேக்குகள் மற்றும் பெரிய மஞ்சள் கிண்டர் சர்ப்ரைஸ் கொண்டிருக்கிறேன். நானும் கிண்டர் மூலமே தொடங்க விரும்புகிறேன். பாக்கெட் திறக்க. ஓ இது மிகவும் மஞ்சள் மற்றும் பெரியதாக இருக்கிறது. இப்போது ஒரு முட்டையை உடைத்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய விரும்புகிறேன். நம்ப முடியல. அற்புதமான இளந்தினி வண்ண உடையில் என்ன அழகான பார்பி. சூப்பர். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பார்பி என்னிடம் இருந்தால் பரவாயில்ல. நான் விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை. ஓ எனக்கும் ஒரு பார்பி கிடைச்சது. அருமையானது. அவளுக்கு கருப்பு ஆடை இருக்கிறது. அது எனக்காகவும் வேண்டும். நான் என் பொம்மையை கேக்கின் மேல் வைக்க போறேன். ஹே மைலி நிமிஷம். நான் மேலே இருக்க போகிறேன். உங்கள் கருப்பு பார்பி இந்த கேக்கின் மேல் இருக்கும் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க கூடாது. என்ன முடியாது? என்ன அத பாருங்கள். பார்வையற்றது. இது குளிராக இருக்கிறது. இப்போது நிச்சயமாக இந்த பொம்மையை கேக்கின் மேல் வைக்கலாம். ஆச்சரியம். சரி இப்ப நான் கேக்க வேற ஏதோ ஒன்னால் அலங்கரிக்கணும். இருந்தா கருப்பு சாக்லேட் அல்லது டோரிட்டோஸ். ஓ என்னிடம் ஒரு யோசனை வந்துள்ளது. நான் பேஸ்ட்ரி பையை எடுப்பேன். நான் கிண்டர் சாக்லேட்டின் அனைத்து துண்டுகளையும் அதில் வைப்பேன். சூப்பர். இப்போது நான் மிக வெப்பமான டோரிட்டோஸை முயற்சி செய்வேன். ஆம் இதுவை பண்ணி விளையாட்டாக இருக்க வேண்டாம். ஓ ஆனால் இது கண்டிப்பாக என் சாக்லேட்டை உருக்கப் போகிறது. யூஹூ இது வேலை செஞ்சுட்டது. அத பாருங்கள். இந்த முறையில நான் எப்போதும் சாக்லேட்டை உருக்க விரும்புகிறேன். என்ன அடுத்து? மைலி நீங்க கூட இதை செய்ய முடியுமா? தயவு செய்து எனக்கு செய்ய முடியுமா? சரி வேற ஒரு சிப்செட் முயற்சிக்கலாம். நான் தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு சூடு. இதை நான் என்னவோ நானே வைத்துக் கொள்ள முடியவில்லை. வாவ் நான் பயந்தே போயிட்டேன். இது வேலை செய்து விட்டதே. நன்றி டீனா, நீங்கள் சிறந்தவர். இப்போது நான் கேக்கை குளிர்ச்சியான சாக்லேட் கிரீமால் அலங்கரிக்க முடியும். இது அற்புதமாக இருக்கிறது. எங்கள் கேக் மிக ருசியதும் மிக சுவையானதும் இருக்கும். அது சரி. நான் அத்துடன் எங்கள் பொம்மையின் உடைகளை துஷ்டிப்படுத்தியோமா? பாருங்கள் மிகவும் நல்லது. இப்போ நான் இதை மொன்காரூன்களால் அலங்கரிக்க போகிறேன். அப்படித்தான். சூப்பர். இத வெப்பமான டோரிடோஸால் அலங்கரிக்கணும். சரி அவ அழகா இருப்பின்றாலும் சுவை மோசம்தான். இத பத்தி என்ன சொல்ற மைலி? எனக்கு தோன்றது மிக அருமை. வாவ் நச்சப்புடைய இனிப்புகள் கிடைத்திருக்கின்றன. வாவ் ஓரியோ கோக் M&M ஐஸ் இருக்கின்றன. என்னிடம் எல்லாம் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது. இதை பிடிக்க நேரத்தில் முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த இளஞ்சிவப்பு மார்ஷ்மெல்லோக்களை பாருங்கள். எந்த அருமையான இதயம். அருமை. நான் அவற்றை கேக்கும் மேல் வைக்கும். அழகு. சில்லென்று நான் ஓரியோவை தொடங்குகிறேன். இது ரொம்ப சுவையா தெரியுது. ஒரு இறைச்சியை முயற்சி செய்யலாம். மிகவும் ரசமானது. எனக்கிடத்தில் கருப்பு M&M's உள்ளன.
எனக்கு ஒரு மிக சிறந்த யோசனை வந்தது. கருப்பு கண்டிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஓரியோஸின் மையத்தில் ஒட்டுவேன். பின்னர் அவற்றை கேக்கில் ஒட்டுவேன். அவை கண்களாக இருக்கும். இது நகைச்சுவையாக இருக்கிறதா என்ன? எனக்கு பிடிக்கும். கேக் முழுவதும் ஓரியோ கண்களில் இருக்க வேண்டும். அப்படி மைலி என்ன பூ செய்ய போகிறேன். எனக்கு தெரிந்திருக்கும் ஒரு யோசனை. எனது கேக்கை பாக்கி குச்சிகளால் அலங்கரிக்க விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி போல மிக சுவையாக இருக்கும். மேலும் அவை கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இப்போது அதை கேக்கில் ஒட்டுங்கள். ஓ அருமை! எனக்கு ஒரு தின்றக்கூடிய வேலி உள்ளது. இப்போது அந்த இனிய வேலிக்கு ஜெல்லி ரிப்பன்களை சேர். அவையும் மிகவும் ருசியானவை. நன்றாய் மார்மலி மட்டும். ஓ சரி, அதை சாப்பிட்டு விடு. டினா, இது உன் முறை. நன்றாக. எனக்கு ஒரு வெடிக்கும் பாப்ராக்ஸ் காரமல் உள்ளது. அற்புதமாக. அதை கேக் மீது தூவ விரும்புகிறேன். இப்போது நான் சிறிது முயற்சி செய்ய போகிறேன். ஓ, நான் கிராமல்களை நகர்த்தினேன். இனி தேக்க முடியவில்லை. ஓ, அது பட்டாசு போல இருக்கின்றதா? அழகாக இருக்கிறது. டீனா, நீ உன்னையே தடுக்க வேண்டாம். அது மிகவும் அழகாக இருந்தது. அது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் கேக்கை அலங்கரிக்க நேரமாகிவிட்டது. எனக்கு சில லாலிபப்ஸ் இருக்கின்றன. என் சின்ன தோட்டத்தை பார்த்துவிடு. இது அழகாக இல்லையா? அருமை அல்லவா? டீனா, உன்னிடம் என்ன உள்ளது? இன்னும் எனக்கிடமே சாக்லேட் சீரப் உள்ளது. முதலில் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆஹா, இது எவ்வளவு சுவையாக உள்ளது! ஐயோ, மன்னிக்கவும், கொஞ்சம் அதிகமாக எடுத்து விட்டேன். இப்ப யோத்ததான் அந்த அச்சில நிரப்பி அழகான உருவங்களை உருவாக்க போறேன். இது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஓஹோ, இப்ப எல்லாற்றையும் உரைய வைக்க போறேன். ஓ, அத பாருங்க, அப்படியே குளிரா இருக்குது. விரைவான உரைய வைப்பதற்கான பச்சை நலிகார சமாளிப்பு மிகுந்த அதிசயமா வருது. இங்கே இவைகள் இருக்கின்றன. இதை பாருங்கள், இவை அழகாக இல்லைனா? எனக்கு இத்தனை அழகான சாக்லேட் விலங்குகள் கிடைத்தன. அவற்றை கேக்கில் வைப்பதை மட்டுமே எஞ்சி இருக்கிறது. அப்போவே எல்லாம் முடிந்துவிடும். மைலி, நம்ம கேக் 100 மடங்கு அழகாகவும் ருசியாகவும் மாறிவிட்டது. அதிர்ஷ்டமா இல்லை? கேக் மேலும் மேலும் அற்புதமாக பேண்டிக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் மற்றொரு அடுக்கு தொடங்க ஆவலாக உள்ளேன். இங்கே புதிய பலகாரங்கள் உள்ளன. சூப்பர் உள்ளது. அவற்றில் எனக்கு பிங்க் ஸ்கிட்டில்ஸ், பிங்க் பாப்கார்ன் மற்றும் பிங்க் சாக்லேட் இருக்கின்றது. உன்கிட்ட என்ன இருக்கிறது? எனக்கு கருப்பு மர்மலைட் ஸ்டிக்ஸ் மற்றும் கருப்பு மல்டிசர்ஸ் இருக்கின்றது. இது சூப்பர். இந்த மர்மலைட் மென்மேலும் சுவைக்க விரும்புகிறேன். இது ரொம்ப நல்லது. என்ன பண்டித என்பது எனக்கு தெரியும். எடுத்துக்கொள்ள கத்தரியை, தேவப்படும் மற்றும் இந்த மார்மலேடுகளை வெட்ட போகிறாங்க. என் கேக்கு குளிர்ச்சியாக இருக்க போகுது. எனக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். நோய்டிய கிராகையை அலங்கரிக்க போகிறோம். பூனையின் முகத்தை அமைக்க விரும்புகிறேன். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது மால்டீசர் இனிப்புகள். இதை பற்றி நான் சிந்திக்கிறேன். ஓ சரி, நான் மால்டீசர்களை எனது டாப் கண் மூலம் குக்கியின் மீது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரும் இதை செய்ததே இல்லை. நாங்கள் துப்பாக்கியால நோக்கி வருகிறோம். ஹாய், இது நல்லா நடந்து வருகிறது. வாவ், இத பாருங்கள், நான் செய்துட்டேன். சீதர்ஸ் கேக். மைலி, இப்போ இவங்க ஷாட்டா. உண்மையா? சிறப்பு. என்னிட ஸ்கிட்டில்ஸ் இருக்கும். யூனிகார்னின் தலை போடணும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அழகு. இப்போது நான் சுற்றிலும் பாப்கார்ன் வைக்க போகிறேன். ஒரு கேக்ல இது அழகா இருக்கும். பாரு, அதை பாருங்கள், அது பூசிறது. அழகு. என்னாரை கண்ணாடி பக்கம் மிக சூப்பர். ஆனால் உன் பக்கம் மைலி அருமையாக இருக்கிறது. மேலும் எங்கள் பொம்மை மேலிருந்து அற்புதமாக தோன்றுகிறது. ஓ, இந்த பாரு மைலி, எங்கள் பிழிச்சிட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம கேக்கை அலங்கரிக்க முடிந்தது. நம்ம அதை சுழற்சிக்க வேண்டும். டீனா அந்த பொம்மையையும் மடித்து வைக்க வேண்டும். இதை செய்ய என் கூடுதலாக அனுமதிச்சதற்கு நன்றி. டீனா, இந்த பார்பியை நான் உதைப்பேன். இப்ப நீ ஒரு கேக் துண்ட முயற்சி செய்வோம். வாவ், ரொம்ப சுவையா இருக்குது. ஆஹா, சுவையா இருக்குது. பிங்க் கேக் அற்புதமா இருக்குது. நான் நிறுத்தவே முடியவில்லை. மைலி உணர்வர உண்ணுகிறாள். ஏன் நான் மீண்டும் முயற்சிக்கவில்லை? எனக்கு சந்தோஷமான கேக் உள்ளது. இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது 2வது அடுக்கு நேரம் வந்துவிட்டது. முதலாளியில் இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. மேலும் மிகவும் சுவையாகவும் இருக்கு. மேலும் பல அலங்காரம் மிகவும் நல்லதாய் இருக்கிறது. நிறுத்த முடியலை.
டீனா, சீக்கிரம் முயற்சி செய். நிச்சயமாக எவ்வளவு ருசியானது. என்னிடம் இன்னும் அதிகமான ஓரியோஸ் உள்ளது. இது மிகவும் சாக்லேட் போல உள்ளது. மேலும் நச்சோஸ் கூட இருக்கின்றன. இது போன்று முயற்சி செய்க. சரி. ஓ, இதோ இப்போது கூட காரமாகவே உள்ளது. மைலி, நான் கொதித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, கேக்கு சேதமடைய கூடாது. நான் அதை செய்து விட்டேன். நன்றி மைலி, நீ எங்கள் கேக்க காப்பாத்தினை. மற்றும் உனக்கு ஒரு மிக சுவையான கேக் இருக்கிறது, சந்தேகமே இல்லை. கடைசி அடுக்கை முயற்சிப்போம். கண்டிப்பாக முயற்சிப்போம். வணக்கம். இது ருசியா தோணுது. குட்டி குச்சி பெருமைப்படுத்துகிறது. ரொம்ப நல்லது. இப்ப கேக் தானே? ஆமா, இது ரொம்ப நல்லது. நானும் அதை வேண்டும். எங்கிட்டே சாக்லேட் விலங்குகள் இருக்கின்றன. அவற்றினை முயற்சிப்போம். நல்லதே, எனக்கு பிடிச்சிருக்கிறது. இன்னும் கேக் ஒன்றும் முயற்சிப்போம். எங்கிட்டே ஒரு மிகவும் ருசியான இரத்த கேக்கும் இருக்கிறது. மிக சிறந்தது. பெண்களுக்கு அவர்களின் கேக் கிடைத்ததில் மகிழ்ச்சி. அவர்கள் மிக பெரும் கேக்கை சாப்பிடுவதை கவனியுங்கள். நம்ப முடியாதது. இந்த சவால் முடிந்த பிறகு அவர்கள் நீண்ட காலம் இனிப்புகளை சாப்பிட முடியாது. படிதார்க்க முடியாததல்லவா? வேறு வழி இல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார்கள். இப்பொழுது உங்களிடம் பெரிய வயிறுகள் இருக்கின்றன. நீங்கள் மிகவும் வேடிக்கையானவர்கள் பெண்களே. நாம் எங்கே இருக்கிறோம்? என்ன ஒரு கிரிட்? அது என்ன? யாராவது என்னை கேட்கிறீங்களா? நாங்கள் மேடையிலே பூட்டப்பட்டிருக்கிறோம். என்ன? நீங்கள் அதை சாதிக்க போவதில்லை. இது சாவிகள். அமைதியாக இருங்கள். என்னது அது? எனக்கு தெரியவில்லை. அவர்களை இழுக்கலாம். புதன்கிழமை நீதான் முதலில் வரப்போகிறாய். இனி கவுண்டர். சரி. ஸ்கிட்டில்ஸ். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிக்காது. இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. இது என் கண்களை மடிக்க வைக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மிக சிறப்பாக இருக்கிறேன். இது என் சொர்க்கம். நான் இந்த கூண்டில் என்றென்றும் உட்கார்ந்திருக்க தயாராக இருக்கிறேன். உன்னை கட்டுக்குள் கொண்டு வா. வெளியே போக வேண்டும். கயிறை இழுக்கு. பிடித்த சாக்லேட். ஐயோ, அவள் எவ்வளவு அருவருப்பானவள். அது மண்ணின் கொம்புகள். இழுக்கமாக இருக்கிறது. அவற்றில் பல உள்ளன. யார் அவர்கள்? என்னை காப்பாற்று. பயப்படாதே. இவைகள் வெறும் பூச்சிகள். இவை எதுவும் செய்யவில்லை. உங்கள் தலைமுடியில் ஏதோ இருக்கிறது. இதோ சாவி. அருமை. ஒரு பூட்டை கிழிக்கலாம். போகலாம். ஆசீர்வதியாமல் முதலில் ஒன்றை திறக்க முயற்சிக்கலாம். ஒன்று பூட்டு தளர்ந்தது. அதென்ன? அது கழிப்பறையா? அது எதுக்கு தேவை? நான் அங்கு செல்லவிருக்கிறேன். நான் விரும்பவில்லை. ஓ, அருவருக்கு. நான் புதன்கிழமை நோயுற்று விடுவேன். நீ கிழந்தடிக்கிறாயா? அது என்ன? மிக சுவையாக விரும்புகிறது. சாக்லேட் மாதிரி. இது நுடெல்லா எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை என்னிடம் குறிப்பிட போவதில்லை. லின்சே வெறுக்கத்தக்கவர். கீழே என்ன இருக்கிறது பார்க்கலாம். எங்கள் கீ இதோ. எனிட், வாருங்கள். விரைவில் புதிய பூட்டை திறக்கலாம். வேண்டாம், நன்றி. சரி, நம்மைக்காக நான் செய்வேன். நான் அறிவேன். நான் அற்புதமானவன். மீண்டும். ஓஹோ, நான் பயப்படுகிறேன். நான் பார்ப்பேன். என்னால் எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி கிடைத்தது. நான் என் கைகளை அவர்களின் முடிவில் வைத்தேன். வெறிச்சிலிகள். என்ன காடுமை கனவு இருக்கிறார்கள். ஆஹா, அப்போ நான் இதை செய்கிறேன். உங்களுக்கு பிடித்த ஆரம்பம் ஏதாவது இருக்கிறதா? நான் சற்று நெருக்கமாக காண விரும்புகிறேன். ஆஹா, பூச்சிகள். நிறுத்துங்கள். நீங்கள் ட்வீசாவியை எடுக்க வேண்டும். யாரும் அதை புரியாது. பூராணிகள். நான் அவற்றை மிகவும் பயப்படுகிறேன். சாவி இருக்கிறது. ஹூரே!
நீங்கள் லின்சே, நீ எங்கே போகிறாய்? நமக்காக வேறொரு பூட்டை திறப்பேன். இது வேலை செய்யும். ஹூரே! எவ்வளவு பளபளப்புள்ளது. நான் குருட்டு போனேன். சரி, இதோ ஒரு ஏழை ஒன்று. உட்காருங்கள். உங்களுக்கு ஆபத்து இல்லையா? ஆம், அது என்ன? எனக்கு தெரியவில்லை. இது ஒருவித வேதியியல் அறை போல தெரிகிறது. என்ன கண்டேன் பாருங்கள். இது ஒரு வழிமுறையாக உள்ளது. நாம் சில கூறுகளை தயாரிக்க வேண்டும். அப்போது நமக்கு திலகம் சரி, கிடைக்கும். நாம் ஒரு நெஞ்சளவு பாட்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இதையெல்லாம் கலந்து விடுகிறேன். வாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றமாக இருக்கிறது. சிறப்பு. புதன்கிழமையை அசைக்காமல் நான் உன்னை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவையை பார்ப்போம். சுவையானது. என்ன ஆச்சு எனக்கு? சிலர் ஓ நோ 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 நோ. ஏன் நான் அளவில் பெரிதாகின்றேன்? நான் ஹல்க். நான் செய்கிறேன். ஓ அல்லோ, ஏனேட், நீ என்ன செய்தாய்? என்னை உதவி செய். அது சரி, சென்று விடு எனட். ஓ மை ஓ லான்ஸ்டே, என்ன ஆச்சு எனக்கு? அதை பீற்றுவது போல் குடி. ஓ, நீ என்னை காப்பாத்த நன்றி. மன்னிச்சிடு. கையாடாதீர்கள். எல்லாவற்றையும் நான் செய்து கொள்வேன். நீ நோக்கும் தானே? பாருங்கள், ஏதோ நடக்கிறது. நமக்கு ஏதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நிறம் மாற்றப்பட்டுள்ளது. ஆச்சரியம். இது ஒரு குறியீடு. வாருங்கள். பூட்டையை தேட. இது அடுத்த பூட்டுக்கான குறியீடு. அதை உள்ளிட முயற்சி செய். ஆண்ட், நன்றாக இருக்கிறது. ஆன்டி, எனக்கு அணைத்தல் பிடிக்காது. அடடே, இது பானங்களின் பெட்டியா போல் இருக்கிறது. மற்றும் குச்சிகளும் இருக்கின்றன. இதை பார்ப்போம். யார் ஆரம்பிக்க போகிறார்கள்? நீங்களா? சரி. அது என்னால் ஆனது என்பதை பார்க்கலாம். மிகவும் விசித்திரமானது. இது காரமாக இருக்கிறது. மிகவும் காரமாக உள்ளது. சரி, இது இதை பொறுத்து உள்ளது. பார்ப்போம். நம்புறேன், இது ருசியானது. ஆஹா, இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. என்னுடைய பிடித்த சீஸ் பொரிகள் நம்பிக்கையற்றது. எல்லாத்துக்கும் நான் குடிச்சு போவேன். இது நம்ப முடியாத சுவையானது. உதவிக்குறி எங்கே? மன்னிக்கவும் லின்சே, எனக்கு அது இல்லை. அது உன் காக்டெயிலில் இருக்கிறது. அது ஒரு கனவு கிராகோ. அது ரொம்ப அருவருப்பானது. மேலும் அங்கே தி இல்லை. புதன்கிழமை உன்னை குளிர்விக்க செய்கிறேன். அது வலிமையானதாக இருந்தது. ஆனால் நான் விசையை கண்டுபிடித்தேன். இது முக்கியமானதில்லை. சலோ, விரைவில் அன்லாக் செய்யலாம். ஐயோ, தொகுக்கவும் அமைதியாக இருங்கள். அது வேலை செய்தது. மற்ற ஏதாவது இருக்க வேண்டும். நான் காதலிக்கிறேன். மேலும் அவர்களில் பலர் உள்ளனர். நிச்சயமாக அவை வெறும் பலூன்கள் அல்ல. உள்ளே ஏதோ இருக்கிறது. நாம் கண்டுபிடிக்கலாம். அந்த முடிகளை உடைய ஹெல்மெட்களை பாருங்கள். என்னுடையது இன்னும் நன்றாக இருக்கிறது. போகலாம். ஓ என் கடவுளே! மேலும் நீ சுத்தமில்லை. பன்றியை போல. இது என் வேலை. அச்சச்சோ, இது பாலா இருக்கிறது. நான் அனைவரும் நனைந்து விட்டேன். அடிச்சே, குச்சி போன்ற அழுக்கு. இப்போ என்னடி, இத பிச்சு வைப்பேன். ஸ்லைம். இங்கே வந்து நிற்கவும். வா, இது சக்தி. நான் முடித்து விட்டேன். புதன்கிழமை உன் வரிசை. சரி, இதை செதுக்க விரும்புகிறேன். குதிக்கவும். ஆஹா, நிறமுடைய இறகுகள். இது அருவருப்பாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நீ கோழி மாதிரி இருக்க. அதை தொடர்ந்து அடுத்த பலூனை வித்தது. ஓ, நீர் பயமுறுத்துகிறீர்கள். சரி, இதுதானா சாவி? அது அமைதியாகியது. நாம் இதை ஒன்னா செய்வோம். 3 தொடங்கலாம்.
அது என்ன? இது 30 மிகவும் வெளிச்சமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை எடுத்துச் செல்லுங்கள். நான் ஒரு குறியீட்டை கண்டேன். ஓ சிறப்பு! பார்க்கலாம், புதிய பூட்டை திறக்கலாம். இறுதியாக கோட்டை நான் உள்ளிடுகிறேன். அருமை. கடைசியது எது நம்மை அங்கே காத்திருக்கிறது? அவை கதவுகள் மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவற்றின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கூட ஆழ்ந்து எண்ணுகிறேன். குயின்சி, அங்கே எதுவும் இல்லை போல் இருக்கிறது. ஹலோ, யாராவது இருக்கிறீர்களா? இது மிகவும் பயங்கரமாக இந்த உள்ளது. கதவை சரி, திறக்க முயற்சி இதை செய்யவும். பண்ணலாம். பாருங்க. நான் இதை விரும்புகிறேன். லின்சே, இது உன் முறை. என்ன? சிவப்பு வண்ணம் உண்மையிலா? லின்சே, எப்படி இருக்கிறீர்கள்? நீ மிகவும் பலஹீனமாக இருக்கிறாய். இதோ அதை. கடைசி திறவுகோல். எனக்கு இங்கிருந்து இறுதியாக வெளியேறும் நேரம் வந்துவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை போய் திறக்கலாம். வாங்க. ஆம், இது பொருத்தமாக இருக்கிறது. நாங்கள் இறுதியாக விடுதலை அடைந்தோம். இங்கிருந்து முதலில் வெளியேறுவோம். இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் நண்பர்கள் அவர்களது செல்லப்பிராணிகளுடன் அறைகளை உருவாக்குவார்கள். ஆனால் கிக்கி மற்றும் நான் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நீங்க உண்மையாவே தூங்கிட்டீங்களா? க்ளோய், எழுந்திரு. ஓ வா, நமக்கு அறையை புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது. விடு, எழுந்திரு. க்ளோய் கரடி போல தூங்குறாங்க, மனிதர் இல்ல. சரி, அவங்களை எழுப்ப மாட்டேன். கிலோவை ஒரு கூள மரத்தால் மூடுங்கள். நானே எல்லாம் செய்து விடுகிறேன். நமக்கு தேவை என்ன? ஓ, அங்கே உண்டு. அது ஏற்கனவே அறையில் உள்ளது. அதை நான் விரும்பும் வண்ணத்தில் வண்ணமிட வேண்டும். சிறப்பாக உள்ளது. என்னுடைய வீட்டு அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. சரி, முறையை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? கூரையில் 2 பிடிகளை செய்வேன். அதான் சிறப்பாக இருக்கு. இப்போ ஸ்டென்சில் பயன்படுத்தி எலும்பு உலர் போடுவோம். இது எளிது. ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டு விடலாம். ஆகி போச்சு. நான் அலமாரிகளை சேர்க்க வேண்டும். என் அனைத்து பொருட்களையும் அதில் வைக்கலாம். அதை பாருங்கள். கலோயுடன் நான் எடுத்த படம். நான் உடையை அணிந்து விட்டேன். என் அனைத்து பொருட்களையும் பாருங்கள். நான் மிகவும் நித்திரை கண்டு விட்டேன். நீங்க இது வேண்டுமா? இங்கே இருக்க மிகவும் அருமையானது. நான் நிஜமாகவே நம்முடைய அறையை விரும்புகிறேன். அவளும் இதை விரும்புகிறாள் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். டாம், அமைதி தேடு. நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய்? சரி, நாம் என்ன செய்கிறோம்? நீ என்ன செய்கிறாய்? மியாவ், எனக்கு இந்த அறை பிடிக்கவில்லை. இது கோரமானது. ஓ இல்லை, நீங்கள் எல்லாம் இதை ஏன் செய்தீர்கள்? எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்கள். ஒன்றும் மிச்சமில்லை. நீ எப்படி முடிந்து விட்டாய் தோம்? ஓ, இவை எனக்கு தான் தானே. இந்த பின்னணி பசைகள். நன்றி. கீறல்களை மூடி புது வேலைகளுடன் முன்னேறுவோம். எங்கே தொடங்க வேண்டும்? முதலில் நாம் துப்புரவாக்க வேண்டும். வா, புதிய விஷயங்களை போடுவோம். கிழிந்த கதிரை கவர்ந்து விடலாமா? அது சிறப்பாக இருக்கு. நாம் அந்த இடத்தில் சில நேரங்களில் உண்மையில் தூங்கலாம் மற்றும் சில குளிர்ச்சியான படிகளை. காதித், பாருங்கள், நீங்கள் இங்கு விளையாட முடியும். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சியான பாத்திரம். சுவர்களில் உள்ள சிராய்ப்புகளை மறைக்க சில ஓவியங்களை காதுவோம். வாவ், இந்த மீனை பாருங்கள். என் பூனைக்கு கொஞ்சம் உணவும் இருக்கிறது. இதோ நண்பரே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன சுவை! நீங்கள் இதை விரும்புவதால் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். இங்கு அழகான சில பொருட்களை சேர்க்க வேண்டும்.
அதை பாருங்கள். நான் என் கைகளை முக்கிலும் அழுக்காக்க மாட்டேன். சாப்பிடு. ஓஹோ, என்ன செய்கிறாய்? இவன் நம் புதிய தோழன். மதிய உணவு ஜோல்டியை தொட நினைக்காதே. ஓ டாம், நல்ல பூனை இரு. நாம நண்பர்களை சாப்பிட மாட்டோம். இங்கு உட்கார்ந்து உன் நடத்தை பற்றி சிந்திக்க. இப்போது ஓய்வு எடுக்கலாம். சரி, இப்போது விளையாடலாம். இரு. எல்லாவற்றையும் முடித்து உனக்கு காட்டுவேன். போப்பி, ஒரு 2000 கணக்குக்கு. மாமி, ஹே, என்ன கேட்கிறீர்களா? என் ஹாம்ஸ்டர் எந்த காரியத்திலும் ஆர்வமோடு இருக்கவில்லை. பாபி, அதை பார். வெளியே விளையாடுகிறேன். சரி, நான் உனக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஏதாவது கட்டிவிடுவேன். வா, நாம் உனக்காக ஒரு மழை சென்று உருவாக்க போகிறோம். நீ அதன் வழியாக ஓடி பார்த்து ஒரு செல்லும் வழியை தேடுவாய். கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும். வாங்க போகிறேன். ஓ, அது உண்மையில் குளிர்காற்றாக இருக்கிறது. நான் உண்மையில் அதை மிகவும் விரும்புகிறேன். நீ எனக்காக மிகவும் முயற்சித்தாய். சரி, நாங்கள் அடுத்ததாக எங்கு செல்கிறோம்? நான் போக வேண்டும் தலைவரே. ஓ இல்லை. அம்மா, நீங்க செஞ்சிடலாம். ஓ, இது வாங்க. இது வெறிச்சோடி இருக்கு. சுவர்களை கொஞ்சம் அலங்கரிப்போம். வாவ், ரொம்ப அழகு. இது ஒரு சுட்டி எலிக்கு வீடு. மேலும் என் சுட்டி எலிக்கு ஒவ்வாமையாக இருக்க அலைபினங்கள், நிறைய குளிய திட்டங்கள். அருமை. பாபி, நீர் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீரா? எவ்வளவு அழகாக உள்ளீரே. எனக்கு இன்னும் இது ஒரு நாய்கள் வேண்டும். இந்த தூளட்டையில் உங்களை யார் கிளறுகிறது? இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அட, நீ ஏற்கனவே வீட்டுக்குள் போயிட்டியா? எவ்வளவு வேகமாக! நீ உலகிலேயே வட்டியமான ஹாம்ஸ்டர். ராக்ஸி ரொம்ப நல்லவள். அவள் இந்த குழாய்களுடன் எனக்கே அதிசயமூட்டும் வீடு செஞ்சிருக்காள். கடக்கலாம். எனக்கு ரொம்பவே செம நடிகை. நான் இங்கே முழு நாளும் இருக்க தயாராக உள்ளேன். இதையும் மேலும் வெளிச்சமாக்க சில விளக்குகள் தேவை. அத்தை, இது ஒரு விமானம். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தீப்பந்திகளை வேட்டையாடுகிறேன். இங்கு நீர் எப்போதும் சலிக்க மாட்டீர்கள் பாபி. பாருங்கள், இது ஒரு பலூன். சரி, நீங்கள் எங்கேவெல்லாம் ஊர்ந்து செல்கிறீர்கள்? ஓ, நீங்கள் எப்படி நல்ல பையனாக இருக்கிறீர்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மணல் விடத்தை உங்களுக்காக செய்கிறேன். நீங்கள் மணலில் ஓடுவதில் சந்தோஷம் அடைகிறீர்களே அல்லவா? சில கடற்கரை மணல் ஊற்றுவோம். ஆச்சரியமானது. ஓ, எவ்வளவு உயரமாக நீங்கள் ஏறியுள்ளீர்கள். இப்போது சில சிறிய கற்களை ஏலமிட்ட பகுதிக்கு பாதுகாப்பாக அமைக்க வேண்டும். சில கற்பனை பழுப்புகள் மற்றும் சில காட்களை. இந்த விசிதமானது ஏறக்குறைய நிறைவேறியது. சரி, இது உன் வீட்டை போலவே தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விடுகிறேன். நீங்கள் மதிலில் அருவியை பிடிக்க விரும்பினால் அப்போ அதை குளிர்ச்சியான மலர் அச்சுகளால் அலங்கரித்து தான் விடுகிறேன். மறக்காமல் தாவரங்கள். எங்கள் பச்சை மண்டலம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ஒரு நடுக்காடு போலவே இருக்கு. நான் எல்லாவற்றையும் அலங்கரித்து விட்டேன். சரி, நீ ஸ்விங்ஸில் சறுக்கலாம். பெட்டி அப்படிக்கு பரிவு நிறைந்தவள். மற்றும் நீங்களே ஒரு குளம் தேவைப்படும். நான் இயற்கையை போல அலங்கரித்தேன். எனவே உங்களுக்கு வீட்டு மதிப்பீடு போல் இருக்கும். சரி, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீந்தலாம். இது கண்டிப்பாக குளிர்ச்சி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நான் பார்த்தேன். எனக்கும் இந்த கோப்பிரதான வீடு மிகவும் உள்ளது. அங்கே எப்படி இருக்கிறது? ஆமாம், நீங்கள் கப்பலில் வரலாம். ஆனால் எங்களிடம் ஒரு புதிய விதி உள்ளது. இனிப்பு இல்லை. என்னிடம் எதுவும் இல்லை. அதை நான் வாங்கினால் என்ன? சரி, வாங்குவோம். ஓ, நீ ஏதோ மறைக்கிற. நான் காந்தியை தானே குலுக்கி எடுக்கிறேன்.
ஓ இல்லை, என் மிட்டாய். நீ என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய்? அது என்ன? ஹே ஹலோ. அது ஒரு ஸ்டன் கன் தானா? நீ எடுத்துக்கிற. என் பொம்மை எப்படி இருக்குது? இது நகைச்சுவையாக இருக்குது. ஆனா மீண்டும் செய்யாதே. என்ன போடுற? ஓ இல்ல, அது என் காதின் பின்னால் இருக்குதா? அது விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன புல்? ஏன் தண்ணீர் இருக்கிறது? நீர் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். என் கலைப்பாட்டை எப்படி விரும்புகிறீர்கள்? ஓ வாருங்கள். நன்றி. பாதுகாப்பு. ஓ வணக்கம். நான் ஒரு காமெடி கலைஞன். ஹூ, என் இருக்கை எங்கே? ஓ அங்கே. சரி, செட்டி எங்க? நீ சோகமாக இருக்க முடியாது. நான் ஒரு நகைச்சுவை காமெடி கலைஞன். நான் உங்களை மிகவும் சிரிக்க வைக்க போகிறேன். ஓ சிரிக்கவில்லை. சரி, நீங்கள் விசித்திரமாக இருக்கிறீர்கள். சரி, சிற்றுண்டி நேரம். எனது பிடித்த ஸ்னிக்கர்ஸ். ஓ, அதுக்கு என்ன ஆனது? ஓ இல்ல. வாவ், அவர் பைலட்டா? என்ன ஒரு அழகான ஆள். ஆஹா, உண்மையிலேயே அவரிடமிருந்து எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஒரு விமானி போல வேடமிட்டுக் கொள்ளலாம். இந்த யூனிஃபார்ம் எனக்கு நன்றாக இருக்கிறதா? இந்த மீசையுடன் நான் சூடாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். சரி, வணக்கம். என்னை உள்ளே விடுவீர்களா? கண்டிப்பாக. நல்ல பயணம். வணக்கம் அழகான பெண்ணே. நான் விமானி. விமானம் தயாரா? அருமை. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? நல்ல இடம். ஓ, என் கோட் எங்கே? அங்கே இருக்கிறது. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. ஓ, யாரோ வருகிறார்கள். வணக்கம், என் புதிய கூட்டாளி. நீங்கள் புதியவராக இருக்க வேண்டும். ஹே, உங்களுக்கு தாகமாக இருக்கிறதா? ஓ, நான் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஓ, அவன் அதையெல்லாம் குடிக்கப் போகிறான். ஓ, நான் மன்னிக்கவும். அது யார்? ஓ ஆம், நாங்கள் எங்கள் வழியில் இருக்கிறோம். ஒரு பரப்புக்கு எப்படி கூட்டாளி? புறப்பாட்டுக்கு எல்லாவற்றையும் தயார் செய்யுங்கள். சரி, நான் எல்லா பொத்தான்களையும் அழுத்தி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் ரொம்ப பயங்கரமா இருக்கிறேன். ஓ ஓ சாந்தமா இரு. ஓ ஓ என் வயிறு. சரி, இதை எடுத்துக்கோ கூட்டாளி. என்ன? ஓ சரி, நான் ஒரு கணினி விளையாட்டில் விமானத்தை ஓட்டினேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, சிவப்பு எழுத்துக்கள் நல்லதல்ல. நான் எங்கே அழுத்துவது? நான் என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ள பயணிகளே, அச்சப்பட வேண்டாம். நாங்கள் டர்போ மண்டலத்தில் இருக்கிறோம். ஓ, அது எதுவாக இருந்தாலும். ஓ, என்ன நடக்கிறது? ஓ, நான் இதை சமாளிக்க வேண்டும். ஓ, நான் செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். சரியானது. ஓ, இப்போது உன்னை சமாளிக்கிறேன் கூட்டாளி. ஓ, போலி மீசை. நீ ஒரு பெண்ணா? விமானத்தில பெண்ணுக்கு இடமில்லை. நிக்கோல். அவர் யார்? நீங்கள் உடனே விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். வாருங்கள். ஓ பை பை கூட்டாளி. உங்கள் ஆவணங்கள். சரி, பணம் இங்கே வைக்கப்பட வேண்டும். எந்த கருத்தும் இல்ல. இது ஒரு விளையாட்டு மைதானம் போல இருக்கிறது. திரு காவலர், இது மிட்டாய். நான் இதை விட்டு செல்கிறேன். இதோ ஆவணங்கள். கூல். எல்லாம் சரியாக இருக்கிறது. உள்ளே வாருங்கள். ஓ நன்றி. உன் முடியில் என்ன இருக்கிறது? மிட்டாய் போல தெரிகிறது. ஓ, நீ என்னை ஏமாற்ற விரும்பினாயா? நான் உங்களை ஏமாற்றுகிறேனா? நான் ஒருவரையும் ஏமாற்றுவதில்லை. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். சரி, உள்ளே வாருங்கள். பாதுகாப்பான பயணமாகட்டும். அது என்ன? நான் மன்னிக்கவும். இது வேலை செய்யாது நண்பா. எனக்கு சாக்லேட் பார் கொடுத்து விமானத்தில் ஏறு. ஏய், வணக்கம் வணக்கம். உஃப், நான் இறுதியாக இங்கே வந்து விட்டேன். ஊழியர்கள் யாரும் இங்கே இல்லை. அருமை. நான்கு சில பானங்கள் கிடைக்கும். எனது பிடித்த மிட்டாய். உன்னை இல்லாமல் நான் விமான பயணத்தை எப்படி கடப்பேன்? சரி, இப்போது சில M&Ms மற்றும் என் மோதிரம். சுவையாக இருக்கிறது. ஓ பேரனே, சாதாரண உடைகள் போடு. ஓ மூதாட்டா, நீ எங்க போற? ஓ, இத பிடி. இது உனக்காக. வாவ், எவ்வளவு பணம்! நான் எனக்காக ஒரு யார்ட் வாங்கிக் கொள்ளலாம். நான் இதை தொண்டுன்னு அழைக்கிறேன். ஹலோ பாதுகாப்பு, அது உங்களுக்காக. அது என் வருடாந்திர சம்பளம். திரு ரிச், நீங்கள் விமானத்துல செல்லலாம். அது என்ன? தங்கம் எல்லாம் உண்மையா? ஓ இல்ல, அது சாக்லேட். அந்த மூதாட்டி நம்மளை ஏமாத்தினாரு.
ஹலோ சன்ஷைன், அழகுக்கு ஒரு டைம். ஓ, ஆனால் நான் இறுதியாக ஒரு விமானத்தில் இருக்கிறேன். இந்த தாடியால் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். ஆஃப், என் தங்கம் எங்கே? சாக்லேட் எந்த தங்கத்தையும் விட சிறந்தது. ஓ, நீ என்னை ஏமாற்ற விரும்பினாயா? வெளியே போங்கள். உங்கள் டிக்கெட்டுகள் சரியாக உள்ளன. இனிப்புகள் ஏதேனும் உள்ளதா? அப்போ நல்ல பயணம், நல்ல மதியம். நேராக கேட்கிறேன், உங்களிடம் இனிப்புகள் உள்ளதா? நான் முதல் முறையாக பறக்கவில்லை, எனவே எனக்கு விதிகள் தெரியும். அட, ஒரு குளிர்ந்த கேமரா. என்னை ஒரு படம் எடுக்க முடியுமா? ஓ, தயவு செய்து ஒரே ஒரு படம். சரி. ஓ, இன்னொரு படம். சரியா? இதுவே கடைசி. ஹூ, குளிர். அதை எனக்கு காட்ட முடியுமா? இல்லை, நான் உங்களுக்கு காட்டப் போவதில்லை. ஆனால் ஹே, அது என் கேமரா. ஓ, ஒரு கேமரா. என்ன ஏமாத்த நினைச்சியா? ஓ, என் காண்டி, என் சாக்லேட் கேமரா. நான் உன்னை சாப்பிட போகிறேன். வெளியே போ, நின்று விடு. அந்த அடையாளத்தை பாரு. இனிப்புகள் இல்லை, பானங்கள் இல்லை. உன் கோக் எனக்கு கொடு, இல்லையெனில் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓ, நான் இதை முடித்துவிட்டு திரும்பி வருகிறேன். நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையில் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சரி, நான் சில குளிர்பானத்தை பலூன்களில் ஊற்றினேன் மற்றும் அற்புதம், நமக்கு ஒரு சிறந்த வடிவம் கிடைத்தது. சரி, சில நகைகள் மற்றும் காவலரை வெல்வோம். புனிதமான சாக்லேட்கள். அது என்ன மாதிரியான தேவதை? நீங்கள் அங்கே யாரை தேவதை என்று அழைக்கிறீர்கள்? ஆனால் வடிவங்கள் உண்மையில் அழகாக இருக்கின்றன. உண்மைனாவங்கள். ஓ ஓ, உங்களுக்கு மிகவும் அழகான கண்கள் உள்ளன. நன்றி. அவை எங்க அம்மாவின். என் பாஸ்போர்ட் தரலாமா? சரி, நான் போகிறேன். மிகவும் சரி. நான் காதலிக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஏன்? நாங்கள் விமானத்தில் ஏற விரும்புகிறோம். நல்ல பிற்பகல். நான் நேரத்தில் வந்துவிட்டேனா? நல்லது. என் இருக்கை அங்கே. நீங்க என்னை அப்படி ஏன் பார்க்கிறீர்கள்? ஓ, மன்னிக்கவும். ஓ, சரி. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. இதோ என் கோக். என்ன? நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். என் வைர மோதிரம். அது உண்மையில் கிராமலால் செய்யப்பட்டது. அவள் விசித்திரமாக இருக்கிறாள்.